வணக்கம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்வி பதில்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, வீட்டில் இறந்தவரோட ஃபோட்டோ உடைந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்களோட நம்மளுடைய முன்னோர்களோட படத்தை வீட்டிலே வச்சு வழிபடுவோம். அது பூஜை அறையில் நிறைய பேர் வச்சு வழிபடுவாங்க. அல்லது பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்து ஏதாவது ஒரு ரூம் அதுக்குன்னு தனியாகவோ அல்லது ஹால்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டியிருப்பாங்க. அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு காற்றுலையோ அல்லது ஏதோ தானாக கீழே விழுந்து உடஞ்சிடும். அப்படி உடையிறது ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்லது தான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கெட்டது இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி உடஞ்சா நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம தெரியாமலே நம்ம கஷ்டத்தை அனுபவிப்போங்க. அதுக்கு சரியான முறையில் பதில் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம தடுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி வீட்டில் இறந்தவங்களோட ஃபோட்டோ உடஞ்சிருச்சுன்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக கெட்டது தாங்க. வீட்டில் இறந்தவரோட ஃபோட்டோ உடையிறது நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு குறையிறத குறிக்குதுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தடைப்படுது, நமக்கு இல்லாமல் போகுது அப்படிங்கிறத ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு செயலாக தான் இது கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்த நம்மளோட முன்னோர்கள் பித்ரோகம் அடையாமல் இன்னமுமே துன்பப்பட்டுட்ருக்காங்க. அந்த துன்பத்தை குறிக்கக்கூடியது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயல் நமக்கு ஏற்படக்கூடியது. நம்மளோட முன்னோர்கள் பித்ருலோகத்தை அடைஞ்சி அவங்க சாந்தி அடைவதற்காக நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிறத செய்யணுங்க. அதை குறிக்கக்கூடியது தான் பார்த்திங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் ஏற்படும். அப்போ நம்ம அதுக்கான செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதை ஒரு ஐயர் வச்சு அவங்கக்கிட்ட அதை பற்றி டீட்டெயில் கேட்டு நீங்கள் சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய முன்னோர்கள் மன மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு எல்லா ஆசைகளுமே கொடுப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே மாறி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா குடும்பத்தினால உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு மனசாந்தி, ஒரு சந்தோஷம், தொழிலில் ஒரு லாபம், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு நிம்மதியை உங்களுடைய பித்திருக்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இந்த பித்துக்கு இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. உங்களுடைய முன்னோர்கள் அந்த பித்ருலோகம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது அனைத்தையுமே தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது தருவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறனால உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷத்தையுமே அவங்க கொண்டுட்டு வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.